பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தையின்மைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்குதுங்க எல்லாருக்கும். அப்போது அதே மாதிரி ஆண்மை குறைவு, இந்த ரெண்டும் இன்றைக்கி இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு நம்மளுடைய சித்த மருத்துவம் காட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்றத நிறையா இருக்குது இதை பற்றி. அதில் ஒரு பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அனுபவபூர்வமாக நிறையா பலன் தரக்கூடிய ஒரு முறை இது. அதனால் அதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இந்த பிரச்சனைக்கான காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இங்கே மாறிடுச்சு. குழந்தை இல்லைன்றது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம போய் பார்த்தோம்னா ஊருக்கு 30 ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க. கருத்தரித்தல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டுக்கு ஊசி போடுற மாதிரி ஊசி போடுறதுக்கு வரிசையில் பொம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தவறான பழக்க வழக்கங்கள், உணவு முறைகளை, நம்மளுடைய சுற்றுச்சூழல்கள் எல்லாமே இதுக்கு காரணம். அப்போ இதில் இருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஒரு குழந்தைய ஊசி மூலமாக நாம் பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது உண்மையிலே நமக்கு பிறந்த குழந்தை தானா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. சாதாரணமாக ஒரு கணவனுடைய விந்தணுக்களை எடுத்து ஒரு பொண்ணுக்கு செலுத்தி அந்த பொண்ணு கர்ப்பமாக ஆகுது அப்படின்றது சரியாக இருந்துச்சுன்னா, அவங்க நார்மலாகவே ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உருவாயிடும். அப்போ இதை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் அதுக்குள்ளார இருக்குது. அதனால் அது ரொம்ப நம்ம உள்ளே போக வேண்டாம். நமக்கு நாமளே சரி பண்ணிட்டு நம்ம பாதுகாத்துக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு இதை ஒரு தைல முறையை நம்மளுடைய போகர் சொல்லியிருக்கிறாரு. போகர் சொன்ன ஒரு தைல முறை இது. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளை குண்டுமணி 350 கிராமு, படிகாரம் 70 கிராமு, தாளகம் 70 கிராமு, நெல்லிக்காய் கந்தகம் 10 கிராமு. அதாவது வெள்ளை குண்டுமணி 350 கிராமு, படிகாரம் 70 கிராம், தாளகம் 70 கிராமு, நெல்லிக்காய் கந்தகம் 10 கிராம். இது எல்லாத்தையுமே முதல்ல சுத்தி பண்ணணும். இதில் படிகாரம், தாளகம், கந்தகம் சுத்தி எல்லாம் நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். வெள்ளை குண்டுமணி பருப்பு இருக்கு இல்லையா, வெள்ளை குண்டுமணின்னு சொல்லுவாங்களே, அது எப்படி சுத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சுத்தமான தண்ணியில் ஒரு 3 நாள் ஊற போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, போட்டு வச்சுட்டு நல்லா கையில் பசங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் நமக்கு நீங்கிடும். மேல் தோலில் தான் அதில் விஷம் இருக்கும். அந்த வெள்ளை குண்டுமணியில் மேல் தோலை நீக்கிட்டு தான் சாப்பிட்ணும். அப்போ தான் அது மருந்தாகும். அதனால் அதை அந்த மாதிரி நம்ம முதல்ல நல்லா ஊற வச்சு அந்த குண்டுமணி பருப்பில் இருக்கக்கூடிய மேல் தோலை நல்லா நீக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை ஒரு வெள்ளை துணியில் விரித்து நிழலில் காய வச்சு எடுத்துக்கணும். சரியா? இது இப்படி சுத்தி பண்ணதில் 350 கிராமு. அதே மாதிரி படிகாரம் சுத்தி பண்ண படிகாரத்தில் 70 கிராமு, தாளகம் சுத்தி பண்ணதில் 70 கிராமு, அதே மாதிரி நெல்லிக்காய் கந்தகம் சுத்தி பண்ணதில் 10 கிராம். சரியா? அது மாதிரி சுத்தி பண்ணி எல்லா சரக்கையும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையும் கல்வத்தில் போட்டு நல்லா முதல்ல பொடியாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு கருங்கோழி முட்டை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், கருங்கோழி. அந்த கருங்கோழியோடைய முட்டை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கருவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொடியில் சேர்த்து இதை அரைக்கணும். இதை நல்லா அரைச்சி என்ன பண்ணணும்னா, நல்லா நைஸாகிற அளவுக்கு அரைச்சிட்டு இதை ஒரு சுண்டக்காய் சைஸில் உருட்டி மாத்திரை மாதிரி உருட்டி ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா நிழலில் காய விட்டுறணும். இது ஒரு 3/4 பாகம் காஞ்ச உடனே இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு குளித்தைலம் இறக்குற அளவுக்கு நெருப்பை தாங்கக்கூடிய அளவுக்கு உள்ள கண்ணாடி பாத்திரம் அல்லது பீங்கான் பாத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த அது களிமண் மாதிரியே இருக்கும், அது ஒரு பீங்கான் பாத்திரம், நல்லா நெருப்பு தாங்கக்கூடியது. அந்த பாத்திரத்தில் இதை இந்த உருண்டைகள்லாம் போட்டுட்டு கீழே அடியில் அதுக்கு அந்த வாய்க்கு பொருந்துகிற மாதிரியான இன்னொரு பீங்கான் பாத்திரத்தை எடுத்துக்குங்க. சரியா? அதில் மூடி செஞ்சுட்டு ஒரு 3 இடத்துல ஓட்டை போட்டு அதில் வெள்ளி கம்பிகளை கட்டி தொங்க விடணும். ரொம்ப முக்கியம். இதில் இரும்பு கம்பிகளை பயன்படுத்தக்கூடாது. வெள்ளி கம்பிகளை
ஒரு 3 கம்பியோ 4 கம்பியோ அது நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கம்பிகளை அதில் இது பண்ணிட்டு அந்த கம்பி உள்ளே இறங்கி அதில் வாய் பொருந்துற மாதிரி, அதாவது குளித்தலையில் இருக்கக்கூடிய முறை தான். இதில் 3லையுமே இந்த பீங்கான் பாத்திரத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். மண் பாத்திரம் இல்லை, மண் பாத்திரத்தை பயன்படுத்துனீங்கன்னா அந்த தைலம் இருக்காது. அதனால் பீங்கான் பாத்திரத்தை தான் இதில் பயன்படுத்தணும். அதாவது ஒரு பாத்திரம், ஒரு பானை, அதுக்கு ஒரு மூடி, அதை நம்ம வைக்கும்போது சரியாக பொருந்துகிற அளவுக்கு, வாய் பொருந்துகிற அளவுக்கு கீழே வந்து இன்னொரு பாத்திரம், அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன குழி எவ்வளவு பண்ணால் நம்ம இந்த 3 பாத்திரத்தை வைக்கும்போது மேல் பாத்திரம் இருக்குல்லையா, அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மண்ணுக்குள்ளார இருக்கிற மாதிரி ஒரு குழியை எடுத்துட்டு அந்த மிச்ச இடத்துல 200 எரு 200 வராட்டையை வந்து அது மேலே அடுக்கணும். அடுக்கிட்டு நம்ம நெருப்பத்தை வச்சிடணும். அப்போது அதிலிருந்து வந்து நமக்கு தைலம் வந்து இறங்கிடும். இந்த தைலத்தை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த தைலத்தை வந்து இறங்கிடணும். இந்த தைலத்தை வந்து கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம அடைச்சி வச்சுக்கலாம். இது அப்படியேவும் பயன்படுத்தலாம். இது அப்படியே பயன்படுத்தலாம். இன்னும் சிறப்பாக பலன் தர்றதுக்கு ஒரு முறையும் இருக்குது. நம்ம இப்போ அப்படியே பயன்படுத்துகிற முறையை முதல்ல பார்த்துடலாம். இந்த தைலத்தில் ஒரு நல்ல ஆண் வெத்தலைன்றது அந்த காம்பு முன்பாகம் இருக்கும் இல்லையா, அந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனி வந்து நீளமாக இருக்கும். பெண் வெத்தலைக்கு வந்து அந்த நுனி வந்து ஷார்ட்டாக சுருக்கமாக வட்டமாக முடிஞ்சிடும். ஆண் வெத்தலைக்கு வந்து அந்த இது வந்து நீளமாக இருக்கும். அந்த முன்பாகம் வந்து நீளமாக இருக்கும். அந்த ஆண் வெத்தலையோட பின்பாகத்தில் அதில் அந்த முனை, காம்பு, 2 சைடு அதுகளை கிள்ளி எடுத்துடணும். அதே மாதிரி நடுவில் இருக்கிற நரம்பையும் எடுத்துட்டு தான் சாப்பிடுவோம். நடுவில் அந்த வெத்தலையில் நடுவில் பின்பாகத்தில் வந்து வெத்தலை முழுக்க இந்த தைலத்தை வெள்ளி கம்பியால் தொட்டு, ஒரு வெள்ளி ஊசி அல்லது வெள்ளி கம்பியால் தொட்டு நல்லா வெத்தலை முழுக்க தடவிட்டு இதில் பகுதி வெத்தலையை, அதாவது அந்த காம்பில் ஒரு பக்கத்தில் காம்பு நடுவில் இருக்கக்கூடிய காம்பு நீக்கி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் பகுதி வெத்தலையை வந்து காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே, காலையில் நீங்கள் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பகுதி வெத்தலையை பொறுமையாக மென்று முழுங்கிடணும். மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி வெத்தலையை நைட்டு சாப்பிட்றதுக்கு, இரவு உணவுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ ஒரு 9 மணிக்கு சாப்பிட போகிறீங்கன்னா 8 மணிக்கு மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி வெத்தலையவும் நீங்கள் மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடுங்க. இதில் என்ன பத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உப்பு புளி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்துருங்க. சரியா? பால் சாதம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி. சரியா? உப்பு புளியை வந்து ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது நல்ல ஒரு ஆண்மை விருத்தியும் தரும். அதே மாதிரி தாது புஷ்டியும் தரக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. இதை இன்னும் வந்து பலமாக இன்னும் பவராக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குளித்தேலம் இருக்கு இல்லையா, இதை சுத்தி பண்ண ரசம் ஒரு 25 கிராம் இல்லை ஒரு 35 கிராம் அளவுக்கு ரசத்தை எடுத்துக்கிட்டு, சுத்தி பண்ண ரசத்தை கல்வத்தில் விட்டு, அந்த ரசம் எவ்வளவு தைலத்தை உள்வாங்குமோ அந்த அளவுக்கு இந்த தைலத்தை விட்டு அரைச்சி தைலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே வில்லையாக தட்டிடணும். அது வந்து ஒரு புட்டு மாதிரி வரும். அது அந்த அளவுக்கு அதுக்கு அந்த தைலத்தை சேர்த்து அரைக்கணும். அரைச்சிட்டு அதை ஒரு புட்டு மாதிரி வந்துடும். அதை எடுத்து ஒரே வில்லையாக தட்டி என்ன பண்ணணும்னா, ஒரு மண் அகலில் வச்சு இன்னொரு மண் அகலால் மூடி சுண்ணாம்பு சிலை மண் செய்யணும். சரியா? சுண்ணாம்பு சிலை மண் 3 தடவை செஞ்சு மேலே நல்லா திரும்பி 4 தடவை மண் சிலை மண், நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய மண் சிலை மண் செஞ்சு 15 வெரைட்டியில் அல்லது 20 வெரைட்டியில் ஒரு 20 வெரைட்டி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். கீழே 10, நடுவில் மருந்து பாத்திரம், மேலே ஒரு 10 வச்சு இதை வந்து புடம் போட்டோம் அப்படின்னு சொல்லி புடம் போட்டு எடுத்து பார்த்தோம்னா இந்த ரசம் வந்து செந்தூரமாக மாறி இருக்கும். இந்த மருந்து வந்து செந்தூரமாக மாறி இருக்கும். இந்த மருந்தை வந்து நம்ம ஒரு அரிசி அளவுக்கு தாது புஷ்டி லேகியம் நிறையா நமக்கு தெரியும். அஸ்வகந்தா அது மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு லேகியத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கூட அரிசி அளவுக்கு ஒரு அரிசி எடை இந்த செந்தூரத்தை சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால்
அவங்க 70 வயசு 80 வயசாக இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மிக சிறப்பான ஒரு ஆண்மைத்தன்மை இருக்கும். அதே மாதிரி தாதுவும் பலப்படும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற பிரச்சனைக்கு இங்கே வேலையே இல்லை. சரியா? இது ஒரு முக்கியமாக இன்றைக்கி நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றதுனால இதை நாம் இந்த பதிவில் கொடுத்துருக்குறோம். ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளை குண்டுமணி எடுத்துக்கிறீங்க, தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுத்தி பண்ணும்போது உங்களுக்கு 350 கிராம் கிடைக்கும். ஒரு 1/2 கிலோ வெள்ளை குண்டுமணி விதையை வாங்கிட்டு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்லா தண்ணியில் 3 நாள் ஊற வச்சுருங்க. நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணியெல்லாம் மாற்றணுன்ற அவசியம்னால அதே தண்ணியிலே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு 3 நாள் கழித்து அதை நல்லா கையில் பிசைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய தோல் வந்து விலகிடும். எல்லா பரப்புலையும் தோல் போகுதான்றதை நல்லா கவனமாக பார்த்துங்க. ஏன்னா தோலோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. சரியா? அந்த தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த பருப்பை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வெள்ளை துணி விரித்து அதில் இந்த பருப்பை எடுத்து வச்சு நிழலில் வச்சுருங்க. நல்லா காயட்டும். அது காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வெள்ளை குண்டுமணி பொடி பண்ணுறது. அடுத்தது படிகாரம். படிகாரத்தை வந்து ஒரு 100 கிராம் படிகாரத்தை வந்து நீங்கள் சுத்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 70 கிராம் படிகாரம் கிடைக்கும். இந்த படிகாரத்தை சுத்தி பண்ணி பவுடர் பண்ணி அதை வஸ்திரகாயம் பண்ணி வச்சுக்கோங்க. அது படிகாரம் வந்து 70 கிராம். சரியா? அடுத்தது தாளகம். அதே மாதிரி ஒரு 100 கிராம் எடுத்து சுத்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 70 கிராம் கிடைக்கும். அதையும் அதே மாதிரி சுத்தி பண்ணி முறையாக சுத்தி பண்ணி பொடி பண்ணி வஸ்திரகாயம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நெல்லிக்காய் கந்தகம். அதையும் அதே மாதிரி ஒரு 20 கிராம் இருக்குது. 20 கிராம் அளவுக்கு எடுத்து நீங்கள் சுத்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சுத்தி பண்ணி பொடி பண்ணிங்கன்னா ஒரு 10 கிராம் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து கல்வத்தில் போட்டு கருங்கோழி முட்டையோடைய மஞ்சள் கரு, வெள்ளை கருவில் கருங்கோழி முட்டையோடைய மஞ்சள் கருவை மட்டும் இதில் வந்து துளி துளியாக சேர்த்து நல்லா அரைச்சி மையாக அரைக்கணும். அரைச்சி அது ஒரு புட்டு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து உருட்டி ஒரு சுண்டக்காய் அளவுக்கு உருண்டையாக செஞ்சு வச்சுக்கணும். ஒரு 3 பீங்கான் பாத்திரங்கள் ஒன்றோட ஒன்று வாய் பொருந்தக்கூடிய அளவில் 3 பீங்கான் பாத்திரங்களை எடுத்துக்கிறீங்க. ஒரு பாத்திரத்தில் மருந்தை வைக்கிறீங்க, இன்னொரு பாத்திரத்தை அது மேலே வைக்கிறீங்க. வச்சுட்டு அதுக்கு செலமன் செஞ்சிடணும். அடுத்தது அந்த மேல் பாத்திரத்தில் ஒரு 3 ஹோல்ஸோ அல்லது ஒரு 4 ஹோல்ஸோ பண்ணிவிட்டு அதில் வந்து வெள்ளி கம்பிகளை வந்து தொங்க விடணும். அந்த வெள்ளி கம்பிகள் உள்ளே வர மாதிரி வாய் அதுக்குள்ளார அடங்குற மாதிரியான ஒரு இன்னொரு பீங்கான் பாத்திரத்தை வச்சு அதிலே செலமன் செஞ்சு இந்த மேலே இருக்கக்கூடிய பீங்கான் பாத்திரம் ஒரு 1/2 அடி நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு குழி ரெடி பண்ணிவிட்டு அந்த குழிக்குள்ளார வச்சுட்டு மண் போட்டு மூடிட்டு மேலே 200 வராட்டி வச்சு அடிக்கி நீங்கள் வந்து புடம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தைலம் வந்து கீழே உள்ள பீங்கான் பாத்திரத்தில் இருக்கும். கவனமாக அதை பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தைலத்தை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை அப்படியே பயன்படுத்தலாம். ஒரு வெத்தலை எடுக்கிறீங்க. வெத்தலையில் ஆண் வெத்தலையாக இருக்கணும். அந்த ஆண் வெத்தலை எப்படி இருக்குன்றது முன்னாடியே சொல்லியாச்சு. அதோடைய காம்பு, மொனை, 2 சைடு இதெல்லாத்தையும் கிள்ளி போட்டுட்டு ஒரு வெள்ளி கம்பி எடுத்து அந்த வெத்தலையில் முழுக்க வந்துட்டு இந்த தைலம் படுற மாதிரி கொஞ்சமாக நம்ம சுண்ணாம்பு தடவுற மாதிரி ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா 2ஆக கிழிச்சிக்கோங்க. அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பாட்டுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 வெத்தலையை நல்லா வாயில் போட்டு நல்லா மென்று உமிழ்நீரோடு சேர்த்து உள்ளே முழுங்கிடுங்க. எதையும் துப்பலாம் அப்படியே உள்ளே முழுங்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் ஒரு டம்ளர் பால் குடிச்சிங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு சாதாரணமாக அவங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். அதே மாதிரி நைட்டில் சாப்பாட்டுக்கு முன்னாடி மிச்சம் இருக்கக்கூடிய 1/2 வெத்தலையவும் அதே மாதிரி வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அல்லது 1 டம்ளர் பாலை குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டு திரும்பி சாப்பிடுங்க. சாப்பாட்டில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த காலையிலே சாயந்தரம் மத்தியானம்லாம் அந்த சாப்பாட்டில் வந்து உப்பு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி புளிப்பு அது இல்லாத அளவுக்கு கூட பார்த்துக்குங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை தரும். அதே மாதிரி இனிப்பு வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்லாம். இனிப்பான பொருள்கள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மருந்துக்கு. இதை இன்னும் பலமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த தைலத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 35 கிராம் பாதரசத்தை சுத்தி பண்ண பாதரசத்தை கல்வத்தில் விட்டு லிங்க பாதரசம் இருக்கு இல்லையா, லிங்கரசம் இருக்கு இல்லையா, அந்த லிங்கரசத்தை கல்வத்தில் விட்டு அது கூட இந்த தைலத்தை விட்டு எவ்வளோ தைலத்தை அந்த ரசம் வாங்கிக்குமோ அந்த அளவுக்கு விட்டு
அரைச்சிக்கோங்க. அது எவ்வளோ தைலம் எடுக்குதுன்றதை எடுத்துக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி இது வந்து ஒரு புட்டு பதத்துக்கு வந்தோடனே இதை ஒரே வில்லையாக தட்டி காய வைங்க. நிழலில் காய வச்சுருங்க. காஞ்ச உடனே ஒரு 2 மண் அகல் வாய் பொருந்துற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு அகலில் இந்த மருந்தை வச்சு மேலே இன்னொரு அகலை மூடி 3 சிலமன் வந்துட்டு சுண்ணாம்பில் செய்யணும், 4 சிலமன் மண்ணில் செய்யணும். செஞ்சுட்டு ஒரு 20 விராட்டியில் கீழே ஒரு 10 விராட்டி மேலே மருந்து, அதுக்கு மேலே இன்னொரு 10 விராட்டி வச்சு இதை வந்து புடம் போட்டு எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா, புடம் மாறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரசம் வந்து இந்த ரசம் தைலம் கலந்தது வந்து ஒரு சிவப்பு நேரத்தில் ஒரு செந்தூரமாக மாறி இருக்கும். இந்த செந்தூரத்தை அரிசி அளவு ஏதாவது ஒரு தாது புஷ்டி லேகியத்தோட, ஏதாச்சும் ஒரு லேகியத்தோட, அது அஸ்வகந்தாவாக இருக்கலாம், அஸ்வகந்தா லேகியமாக இருக்கலாம், நிறையா இருக்குது, தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம் அதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த லேகியங்களில் ஏதாச்சும் ஒரு லேகியத்தோட ஒரு ஸ்பூன் அதில் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு ஒரு அரிசி எடை அளவுக்கு இந்த மருந்தை, இந்த செந்தூர மருந்தை சேர்த்து சாப்பிட்டு வாங்க. இது வந்து என்னென்னா உடலையும், உங்களுடைய உடலையும் பலப்படுத்தும், அதே நேரத்தில் உங்களுடைய ஆண்மை, அதே மாதிரி தாது, இது எல்லாத்தையுமே பலப்படுத்தக்கூடியது. உடம்புமே இதை தொடர்ந்து ஒருத்தர் சாப்பிட்டு வந்தாங்கனாலே அவங்களோட உடம்பே வந்து ஒரு கற்ப மருந்தாகவே இது வந்து செயல்படும். அதனால் ரொம்ப கவனமாக சுத்தி பண்ணி பயன்படுத்துங்க. எல்லா பொருள்களுமே விஷமுள்ள பொருள்களை கண்டிப்பாக சுத்தி பண்ணி பயன்படுத்துங்க. இது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயம். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றது வந்து அந்த பிரச்சனையோ அல்லது ஆண்மை குறைவு பிரச்சனையோ எல்லா பிரச்சனைகளுமே இந்த ஒரு மருந்து மிக சிறப்பான மருந்தாக இருக்கும்.